வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி லாக சமீதா. இந்த வீடியோ ஒரு ஷாப்பிங் விளாக் வீடியோ தாங்க. என் தம்பியோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக அவளுக்கு தேவையான திங்ஸ் அண்ட் ட்ரெஸ்லாம் ஷாப் பண்ணலான்னு தான் நாங்கள் போயிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே ஷாப்பிங் பண்ண போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா புருஷவாக்கம் தான். பொதுவாக நாங்கள் டீ நகர் தான் போவோம். பட் இன்றைக்கி புருஷவாக்கம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருக்கோம். ஒரே கடையில் ட்ரெஸ் கிடைக்கலங்க, 2-3 கடை ஏறி இறங்கி தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம். ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் என்னென்ன கடைக்கு போனோம், எங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஃபுல் டே விளாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றதுனால கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும் ட்ரெஸ், அதே சமயம் நம்ம பட்ஜெட்குள்ளேயே இருக்கணும். அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சரவணா ஸ்டோர் போகணும். சரவணா ஸ்டோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. அவங்க வந்து 1 by 1 எங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே காமிச்சாங்க. இதில் சில ட்ரெஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் இங்கே என்ன ட்ரெஸ் பார்த்தோம், என்ன ரேட்டில் பார்த்தோன்றதை முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் தான். லைட் சாண்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜெரி ஒர்க்லாம் வந்து கோல்டு கலரில் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரு சைடில் கோல்டு கலராகவும் கொஞ்சம் ஸ்லைட்டில் சாண்டில் கலராகவும் இருந்தது. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இந்த க்ரீன் கலர், இதில் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோனில் வந்து ஒரு ஹிப் பெல்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது இந்த ரெட் கலர் ட்ரெஸ், இதில் வந்து கையில் வந்து அவங்க வந்து நெட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க தனியாக நெட் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கையிலேயே அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து நாங்கள் பார்த்த ட்ரெஸ் வந்து இந்த கிரே கலர் ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஜிகு ஜிகுன்னு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாமே உள்பக்கம் வந்து பசங்களுக்கு குழந்தைக்கு கொடுத்தாத மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்கை ப்ளூ ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அதே சமயம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் காமிச்சாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாக பிங்க், ரெட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இவங்க காமிச்ச எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்க்க அழகாக இருந்தது. ரேட்டும் கம்மியாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் கேட்டிருந்தோம். அந்த மாதிரி ட்ரெஸ் இங்கே இல்லை. அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் வேறு கடைக்கு போய்ட்டு அந்த கடை வந்து கார்டன் ஐசா கார்டன், அந்த கடையில் தான் இந்த ட்ரெஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ் வந்து 1960. இதுவும் பார்க்க நல்லா அழகாக தான் இருந்தது. நான் பார்க்குற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தது. நாங்கள் எப்படி ட்ரெஸ் கேட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து இந்த ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் கேட்டுருந்தோம். பட் இவங்க காமிச்சது எல்லாமே வந்து முட்டி வரைக்கும் வர மாதிரி, இல்லை முட்டிக்கு கீழே வர மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கேயுமே ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ட்ரெஸ்க்கெலாம் வந்து குறை சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ரேட் ஹையாக இருந்தது. பட் ட்ரெஸ் வைஸ் நல்லாவே இருந்தது. உள்ள குழந்தைக்கு கொடுத்தாத மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் இங்கேயுமே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ட்ரெஸ் கிடைக்கல. ஸோ 2 கடை ஏறி இறங்கினாலே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என் தம்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால், அவன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வறுத்த வேர்க்கல ரோட்டில் விற்கிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தான். தாகமாக இருக்குது ஏதாவது வாங்கி கொடுறோம் அப்படின்னு சொன்னோடனே கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே சாப்பிட்டோன்னே கொஞ்சம் எனர்ஜி ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் ட்ரெஸ் பார்க்க போன இடம் வந்து இந்த பிளாசம் தான். இந்த கடையில் வந்து இன்ஸ்டாகிராமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு போனதுக்கப்புறம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்ததுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப்புக்கு நான் இப்போ தான் போனேன். கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் வெளியவே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததுனால அப்படியே உள்ளே போயிட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து கிட்ஸோட பார்ட்டி வேர்ஸ்லாம் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு கேஷுவல் வேர்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் தான் போனோம். இங்கே மாம் அண்ட் டாட்டர் ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு இங்கே இருக்குது. உங்களுக்கு மேட்சாக போடுறதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷாப் பற்றி நான் முதல்லே சொல்லிடுறேன், ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு வேளை எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும், அந்த மாதிரி இது சரி பண்ணித்தாங்கன்னு சொன்னாலும் அதையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. உள்ளே போனதுமே கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குற சில ட்ரெஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சில ட்ரெஸ் இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிக்கும். ரேட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் எல்லா கடையிலையுமே பொதுவாகவே ஜாஸ்தியாக இருந்ததுனால இந்த கடையில் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக தெரியல. பட் எங்கள் பட்ஜெட்டுக்கு அதிகமாகலாம் நிறைய ட்ரெஸ் இருந்தது. அதெல்லாம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நாங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரியான ட்ரெஸ் இங்கே நிறையவே இருந்தது. நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இது தான். 5400 rupees. இது பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ட்ரெஸ் இது தான். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கீழே ஃப்ரீல் வச்ச மாதிரி வேணும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிச்சு. பட் எங்கள் பட்ஜெட்டுக்கு அது ரொம்ப அதிகன்றதுனால நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட் வந்து 4000க்குள்ளே தான் எதிர்பார்த்தோம். ஒரு 25லேருந்து ஒரு 35, 4 அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்த்ததுனால அந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரெஸ் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். உண்மையிலே நாங்கள் பார்த்த எல்லா ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்து 3500 அண்ட் இதுவும் வந்து 3500. இந்த ப்ளூலாம் வந்து நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பட் நாங்கள் ஃப்ரீல் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அந்த மாதிரி தான் அதிகமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து 4200 rupees. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் குழந்தைக்கு குத்தாத மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த 2 ரெட் கலர் ட்ரெஸ்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்த மோஸ்ட்லி எனக்கு அதிகமாக எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாமே
ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு தவிர எதுவுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எந்த ட்ரெஸ் போட்டாலும் குழந்தைக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே. 2500 அந்த ரேஞ்சிலுமே இருந்தது. பட் அது கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் கிராண்டாக வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சதுனால தான் கொஞ்சம் இதுவாக பார்த்துட்டு இருந்தோம். அதே சமயம் நம்ம பட்ஜெட்குள்ளேயே வாங்கினோம் இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி தேடிட்டு இருந்தோம். பட் எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிங்க்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 4600ன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல, வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு சில ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜெரி அண்ட் வந்து அந்த பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த நெக் சைடில் வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளார் மாதிரி ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்ம நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலேயே வந்து பீட்ஸ் ஒர்க்கு ஜெரி ஒர்க் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 5300. இந்த கவுனுமே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பார்த்த எல்லா கவுனுமே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் கோட்டில் ட்ரெஸ் தச்ச மாதிரி ஒரு இருந்தது. சில பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் விரும்பி கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து 2 கலருமே இருந்தது. அண்ட் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்படியே எங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கையிலேயே வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பட்ஜெட் தாங்காதனால இந்த 2 ட்ரெஸ்ஸில் தான் ஒரு ட்ரெஸ் நாங்கள் ஃபைனலாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம். கீழே போய் பார்த்தீங்கன்னா கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. இதுவும் வந்து பட்ஜெட்குள்ளே இந்த ட்ரெஸ் தான் க்யூட்டாக இருக்க மாதிரி ஒரு பர்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மனசு மாறக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸையே வந்து பில் பண்ண கொடுத்துட்டோம். ஆல்ரெடி 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த கடையிலேயே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுனாலையும் அங்கேயும் இங்கேயும் சுற்றுனாலையும் டயர்ட் ஆகிட்டதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திரும்பவுமே சரவணா ஸ்டோருக்கே போயிட்டோம். ஏன் அங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற திங்ஸ்லாம் அங்கே தான் வாங்க வேண்டியது. அதனால ஸோ அங்கே இருந்த பர்கர் ஷாப்பில் வந்து ஒரு எக் சாண்ட்விச் மட்டும் ஆர்டர் பண்ணோம். அதோட ரேட் வந்து 40 ருபீஸ். உண்மையிலேயே வந்து பசியில் சாப்பிட்டதுனால எங்களுக்கு நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரியல, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு மறுபடியுமே நாங்கள் வந்து சரவணா ஸ்டோருக்கு போயிட்டோம். இந்த வாட்டி நாங்கள் போனது வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிறதுக்காக தான் 6th ஃப்ளோருக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்சி ஐட்டம்ஸ் பார்க்கலான்னு சொல்லி போனால் குழந்தைங்களுக்கான அந்த சைக்கிள் வாக்கர் இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரி போனதும் போனோம் அதையும் பார்த்துருமே அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம் ஒன்று ரேட்டை. அண்ட் குழந்தைங்க உட்கார வச்சு ஊட்டுற மாதிரி அந்த சேர் வந்து 595 ருபீஸ். ஸோ அது ஏற்கனவே வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சரி மறுபடியும் போய் நாங்கள் ஃபேன்சி ஐட்டம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்து போயிட்டோம். ஆக்சுவலாக ஃபேன்சி ஐட்டம் வந்து நாங்கள் எங்களுக்காக வாங்க போகல. அந்த ஃபஸ்ட் பர்த்டே ட்ரெஸ்க்கு மேட்சாக அவளுக்கு வந்து திங்ஸ்லாம் வாங்கலாம், அந்த ஹேர் பேண்ட் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் மேலே போயிருந்தோம். பட் பார்க்குற திங்ஸ்லாம் அவளுக்கு பார்க்கலான்னு போனால் கூட எங்கள் கண்ணெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் மேலேயே இருந்தது. சுற்றி கிளிப்பு இந்த செட்டு இதெல்லாமே தேடிட்டு இருந்தோம். நடுவில் குழந்தைக்கும் நாங்கள் வாங்கினோம். பட் எங்களுக்கான திங்ஸுமே நாங்கள் கொஞ்சம் அங்கே பார்த்துட்டு இருந்தோம். பின்னு டக் கிளிப்பு இதெல்லாம் வாங்கி வச்சு அந்த ஸ்லைட் பென் இதெல்லாம் வாங்கி வச்சா எங்கே தான் போகுமோ தெரியாது. அப்பப்போ நமக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் இங்கே வரப்போதெல்லாம் வந்து ஒரு அட்டை 2 அட்டன் வாங்கி போட்டுக்குவோம். ஸோ அதுதான் வாங்கிட்டு இருந்தோம். அதோடு வந்து இந்த லிப்ஸ்டிக்கு உங்களுக்கு ஐலைனர் காஜல் இதெல்லாம் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் ரேட் பார்த்துட்டு இருந்தோம். சரவணா பிராண்ட்லேயே கொஞ்சம் நிறைய திங்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு விலை. ஸோ அதையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். நெல் பாலிஷ்லாம் வந்து நல்லா இருந்தது. அதுவுமே சரவணா பிராண்டில் தான் இருந்தது. 45 ருபீஸ் 35 ருபீஸ் 25 ருபீஸ்ன்னு பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த கிளிட்டராக உங்களுக்கு இந்த ஜிகினாவோட வர மாதிரியான இதுவுமே இருந்தது. சரி வந்துட்டோம். கொஞ்சம் நெக் செட்டும் பார்க்கலாம், ஃபங்க்ஷனுக்கு நமக்கு போகிறதுக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக் செட் பார்க்கலான்னு போனோம். ஆல்ரெடி வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணதுனால அவளுக்கு வந்து ஒயிட் கலர்ஸ் நெக் செட் வேணும்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருந்தோம். பட் ஒயிட் கலரை விட மற்ற கலர் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு செட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா என் தம்பி வந்து ஆல்ரெடி குழந்தைக்கு மட்டும் தான் இங்கே பட்ஜெட் கொண்டு வந்திருக்கு, வேறு எதுவும் வாங்க முடியாது, அதனால் குழந்தைக்கு மட்டும் தேவை அந்த மட்டும் வாங்குங்க, மற்றதெல்லாம் வேடிக்கை மட்டும் வேணால் பாருங்கள், நான் வேணால் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அம்பாடு எங்களை விட்டு போயிட்டான். சரி ஓகே, நாங்களும் எங்கள் மனசை தேத்திக்கிட்டு குழந்தைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டா. சில திங்ஸ் இந்த பர்த்டே டெக்கரேஷன் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9th ஃப்ளோரில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மறுபடியும் எஸ்கலேட்டரில் ஏறி 9th ஃப்ளோருக்கு நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். ஆல்ரெடி வந்து நீங்கள் எஸ்கலேட்டரில் என்ன தான் ஏறினாலும் இறங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலி, இடுப்பு வலி, கை வலி எல்லாமே வந்துடுது. ஸோ இருந்தாலும் டயர்டாகவும் வந்ததோடு எல்லா பொருளையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கிறது வந்து என் தம்பி ஒய்ஃப் தான். இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலன்னா கூட ஓடிக்கிட்டே தான் இருந்தா, ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சைடு கேப்பில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்துக்கிங்க இந்த புத்தர் சிலைலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே என் தம்பி வா நம்ம என்ன வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டான். ஸோ டெக்கரேஷன் திங்ஸ் தான் இங்கே பார்த்துட்டு இருந்தோம். இந்த குழந்தைக்கு வந்து இந்த கவுனுக்கு பின்னாடி வந்து இந்த விங்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து 85 ருபீஸ். அப்புறம் வந்து டெக்கரேஷன் திங்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்கர்டன்ஸு ஹாப்பி பர்த்டே இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பர்த்டே கேண்டில்லாம் கூட 1 கேண்டிலாம் வந்து டிசைனாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நெட் டிசைன் பண்ணோன்னா
அதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் என் தம்பி சொன்னான், ஆல்ரெடி வந்து நீங்கள் அவன் வந்து மண்டபம் பிடிச்சி செய்கிற மாதிரி தான் இருக்கான். ஸோ அந்த மண்டபத்திலேயே உனக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி தந்துடுவாங்க, நீங்கள் வேணும்னா இது வேடிக்கை பார்த்துக்கோங்க, இதிலெல்லாம் எதுவும் வாங்க தேவையில்லை, பலூன்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்துட்டான். இருந்தாலும் வேடிக்கை பார்க்கறதுக்கு காசா பணமா அப்படின்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி நாங்கள் அந்த டெக்கரேஷன் திங்ஸ்லாம் ரேட்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அஃபோர்டபுளாகவே இருந்தது. 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் திங்ஸ் மாதிரி இருக்குது. தனியாக மெல்லிஸாக தொங்குற மாதிரி, அந்த திக்காக இருக்க மாதிரி, அந்த ஜெல்லு, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜிம்கா மாதிரி தொங்குற மாதிரி ஏகப்பட்ட டிசைனில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு நாங்கள் சில திங்ஸ் மட்டும் தேவைப்படலாம் அப்படின்னு நினைக்கிற திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற திங்ஸ்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் திங்ஸ் தான், ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பர்த்டே டெக்கரேஷன் திங்ஸ் இல்லை, வீட்டுக்கு அழகாக வைக்கிற டெக்கரேஷன் திங்ஸ். இதெல்லாம் நைட் லேம்ப், இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு ரேட்டாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே காட்ட முடியல. அப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, பர்த்டே கேப் வந்து குழந்தைக்கு வாங்கலை அப்படின்றது. ஸோ அதுவும் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு என் தம்பி வில் போட்டுட்டு இருக்க சமயத்தில் சரி எங்கள் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு வேலை இப்போ யூஸ் பண்ணனாலும் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் ரேட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையுமே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவன் பில் போட்டுட்டு இருந்தான். போதும் நீங்கள் பார்த்தது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு டைம் பார்க்குறோம், மணி 9 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் என்னது சாப்பிட்றது, வாடா ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நடைய விட்டு நாங்கள் வந்து கீழே இறங்கி வந்து டவுட்டன் கெஃபே வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிட்டோம். ஆல்ரெடி அங்கே நான் 2-3 தடவை சாப்பிட்ருக்கேன். அங்கே வந்து டிஃபன் ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நைட்டில் தான் சாப்பிட போகிறோம், கண்டிப்பாக டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட போகிறோம். அதனால் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக டவுட்டன் கெஃபே ஹோட்டலுக்கு வந்து போயிட்டோம். எனக்கு தெரியும் எப்படி வாங்கி திங்க போகிறது வந்து இட்லி தோசையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவங்க மெனு கார்டை வாங்கி அப்படியும் இப்படியும் பரட்டி பார்த்துட்டு இருந்ததை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஆர்டர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்டர் பண்ண திங்ஸ் பார்த்தீங்கன்னா சோளா பூரி, ஒரு மசால் தோசை, சாதா தோசை. இதுக்கு எதுக்குடா மெனு கார்டை பார்க்கணும், சும்மாவே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இங்கே வந்து சோளா பூரியும் மசால் தோசையும் செம்ம சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் அதுவும் இல்லாமல் நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சதுனால செம்ம பசியாக இருந்ததுனால என்னமோ அன்றைக்கி டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்தது. ஸோ நல்லா ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டு ஃபைனலாக ஒரு காஃபியோட முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு, என்ன தான் டிஃபன் சாப்பிட்டாலும் சூடாக ஒரு காஃபி சாப்பிடும்போது அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காஃபி ஆர்டர் பண்ணி ஆளுக்கு ஒரு காஃபியாக சூடாக சாப்பிட்டுட்டு பில்லாம் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த டைமில் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்திருப்போம் அப்படின்றத வந்து நீங்களே இந்த ரோடை பார்த்தா தெரியும். அவ்வளோ கடையுமே மூடி இருக்கும். அந்த அளவுக்கு லேட் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது. அவ்வளோதான், ஷாப்பிங்கும் ஓவர். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.